Hi subscribers, எப்படி இருக்கீங்க and welcome back to my channel. நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். and இந்த வீடியோ பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இது பாத்தீங்கன்னா பீஃபோட ஈரலும் கிட்னியும் இது ஈத் அன்னைக்கு அம்மா கொடுத்திருந்தாங்க பக்ரீத்க்கு. அதுக்கு அடுத்த நாளே பண்ணியாச்சு. ஆனா வீடியோ தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் நான்வெஜ் டிஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் சூப்பராகவே செய்யலாம் வீட்டில், நல்ல டேஸ்டியாகவும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இந்த ஈரலை குட்டி குட்டியாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். பட் ஒரு ஃபோன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு தான் வீடியோ எடுப்பேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், அது சரியாக கட் பண்ண முடியல வீடியோவில். அதுக்கப்புறம் நானே குட்டி குட்டியாக தனியாக கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த அளவு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வாஷ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் ஒரு 2 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. ஒரு பாத்திரத்தில் நான் என்ன பண்ணேன்னா டைரெக்டாக நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் எதுவுமே மசாலாவோ தண்ணியோ எதுவும் ஆட் பண்ணல. அந்த மீட்லேருந்தே மோஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி எப்பயுமே விட்டு வரும். அந்த தண்ணி ஃபுல்லாக விட்டு ட்ரை ஆகட்டும் அப்படின்றதுக்காக அதை அப்படியே வச்சுருக்கேன். சைமல்டேனியஸ்லி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய், வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பல்ஸ் மிக்சியில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் நம்ம எதுவுமே ஊற்றலை, ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகி வரட்டும், அது வரையும் நம்ம நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சின்னு உங்களுக்கு தோணும் போது நீங்கள் மசாலா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா அந்த கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் இருந்துச்சு இல்லைங்களா, அதில் தண்ணி ஊற்றி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி இதில் அதிகமாக ஊற்றக்கூடாது. உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த அளவுக்கு அந்த கறியும் தண்ணியும் சம்மாக இருக்கிற அளவாக சேர்த்துக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். குழம்பு மிளகாத்தூள் தான். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சில்லி பவுடர், ஆச்சி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஆயில் ஆட் பண்ணவே இல்லை இந்த குழம்புல. உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மீட்லேயே உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு தான் வரும். அண்ட் நீங்கள் விசில் போட்டு மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 3 விசில் விட்டுருந்தேன். உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு விட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வேணால் 2 to 3 விசில்லேயே சூப்பராக வந்துடும். அண்ட் கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் தூவலை. வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும்னா கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக எடுத்து வச்ச உடனே நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. அது புகை வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் எடுத்திருந்தேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா சூப்பர் எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சட்டுன்னு காலி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெறும் ரசம் சாதம், சாம்பார் சாதம் இப்படி மட்டும் இல்லை, நீங்கள் டிஃபன் ஐட்டம்ஸ் லைக் இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக ப்ரிஃபர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணிட்டு வீட்டில் எப்படி வருதுன்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.